Hi friends, welcome to Fragrance of My Life. நம்ம இன்னைக்கு ஒரு ராஜஸ்தான் குசின் ரெசிபி தான் வந்து செய்ய போகிறோம். பஞ்சரத்ன தால், இதுக்கு பஞ்சமேல் தால்னு வந்து இன்னொரு பேர் இருக்குது. உங்களுக்கு பேர்லேயே தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து 5 விதமான தால் பருப்பு யூஸ் பண்ணி நம்ம வந்து செய்ய போகிறோம் இந்த குழம்பு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: பச்சை பயிறு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம் பருப்பு தோலோடு இருக்கிறது, மைசூர் பருப்பு, இது எல்லாமே 1 கப் எடுத்துக்கணும். மஞ்சள், கரம் மசாலா, தக்காளி, ஒரு பெரிய தக்காளி, ஜீரகம், 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 இன்ச் இஞ்சி, பெருங்காயம், தாளிக்கிறதுக்கு நெய், வரமிளகா 3, பச்சை மிளகா 1, தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் தான் வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். உளுந்து வந்து இந்த மாதிரி தொழி உளுந்து எடுத்துக்கணும். அப்புறம் வந்து இந்த பச்சை பயிருக்கு பதிலாக நீங்கள் சிறுபருப்பும் வந்து போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும், இந்த எல்லா பருப்பையும் வந்து நைட்டே வந்து ஊற வச்சுடுங்க. இல்லைனா வந்து ஒரு 2 hours வந்து ஊற வைக்கணும். ஊற வச்ச பருப்பில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இப்போது இதை குக்கரில் வந்து ஒரு 4 to 5 விசில் வந்து விட்டுக்கலாம். பருப்பு வெந்ததும் வந்து ஒன்றும் பாதியமாக வந்து கடைஞ்சிக்கணும். நல்லா வந்து நம்ம சாம்பாருக்கெலாம் கடைகிற மாதிரி கடையக்கூடாது, மெஷியாக. இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் போட்டுக்கோங்க. 2 to 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் வேணான்னு நினைக்கிறவங்க எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நெய் சூடானதும் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் 1 டீஸ்பூன். ஜீரகம் பொரிஞ்சதும் ஏலக்காவும் கிராம்பும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வரமிளகா, இது கூட அப்படியே ஒரு பிஞ்ச் பெருங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த ரெட் சில்லியோட கலர் மாறுற வரைக்கும் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இஞ்சியும் பச்சை மிளகாவும் நல்லா வந்து ஒரு அம்மிக்கல்லில் இடித்து போட்டுக்கோங்க. சின்ன உரல் வச்சுருக்கேன் நான், அதுலேயே வந்து இடிச்சுப்பேன் எதுவாக இருந்தாலும். இது வந்து இப்போ வந்து அந்த இஞ்சியோட ரா ஃப்ளேவர் வந்து போகிற வரைக்கும் வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி வந்து போட்டுக்கலாம். தக்காளி நல்லா கொஞ்சம் குக் ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் விடுங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் டு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு கரம் மசாலா ஃப்ளேவர் அதிகமாக பிடிக்காதுன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த தக்காளியோடு வந்து இது நல்லா வதங்கணும். அப்படியே வந்து நெய் பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து மேலே வந்து வரும். தக்காளி நல்லா குக் ஆகிட்டு அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இப்போது கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு, வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு வந்து இதில் கொட்டிடலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் வந்து பருப்பு வந்து நல்லா வந்து கடைஞ்சிடக்கூடாது. அந்த பருப்புலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து அப்படியே பைட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து சிம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் இந்த தாலில் வந்து அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து நல்லா இறங்கும். இது கூட வந்து அப்படியே வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உப்பு வந்து கரையும். இதில் பாருங்கள், கடலைப்பருப்பு அந்த மீதி பருப்புலாம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் முழுசாக இருக்குது. அப்போ தான் வந்து நீங்கள் சப்பாத்தி கூட ரைஸ் கூட சாப்பிடணும். அது ஒரு பைட் வரும்போது அந்த ஃப்ளேவரே வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ கெட்டியாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் வேணும்னா. நான் வந்து கொஞ்சம் திக்காக தான் வந்து செய்ய போகிறேன். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லியை தூவி நம்ம இறக்கிடலாம். இப்போ வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு பஞ்சரத்ன தால் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும். தேங்க்யூ.